நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து குடிநீர் பிரச்சனையை எல்லா இடத்திலும் தீர்த்து வைக்க வேண்டும் என்ற அந்த உத்தரவு இட்டப்பட்டு நம்முடைய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் KN நேரு அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இதற்கான பணிகளை முடுக்கிவிட்டார்கள். அதில் நம்முடைய மாவட்டத்தில் நம்முடைய வரதராஜன்பேட்டை பேரூராட்சியும் உடையார்பாளையம் பேரூராட்சியிலும் இந்த பணிகள் துவக்கப்பட்டு நிறைவடைந்து இன்றைக்கு 2 பேரூராட்சியிலும் துவங்குகின்ற விழா நடைபெறுகிற ஒரு நல்ல வாய்ப்பு. இதுவரை ஒரு தனிப்பட்ட நபருக்கு கிடைத்ததை விட இனி கூடுதலாக குடிநீர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த திட்டம் ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் மூலம் நம்முடைய பகுதியுடைய குடிநீர் பிரச்சனை தீரக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த திட்டத்திலே 60,000 கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, 90,000 கொள்ளளவு கொண்ட தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி மற்றும் பகிர்மான குழாய்கள், குடிநீர் இணைப்புகள், சுற்றுச்சுவர், ஆழ்குழாய் கிணறு மற்றும் பம்பு செட் என்று 8,72 லட்சம் ரூபாய் அளவிலே இந்த பணிகள் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. இந்த பேரூராட்சிக்கு கடந்த கால ஆட்சிகளை விட நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் தளபதி அவருடைய ஆட்சியில்தான் இத்தனை பணிகள் இந்த 5 ஆண்டு காலத்தில் நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் மனதிலே கொள்ள வேண்டும். அதே போல் 15வது நிதிக்குழுவிலே குடிநீர் பணிகள் 14 லட்சமும், 15வது நிதிக்குழுவிலே 29 லட்சத்திற்கும், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலே 22 லட்சம் ரூபாய்க்கு கட்டடம் கட்டுகின்ற பணி, 10 லட்சம் ரூபாய்க்கு பாலம் அமைக்கின்ற பணிகளும், தமிழ்நாடு சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக 2.5 கோடி ரூபாய் சாலைகள் அமைக்கும் பணியும், தமிழ்நாடு புற நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்திலே வளர்த்து வாய்க்கால் பணி 29 லட்சத்திலும், அது ஒரு 33.54 கோடி செலவிலே பணிகள் நடைபெற்றிருக்கிறது. இதுவரை மொத்தமாக 26 கோடிக்கு 83 பணிகள் இந்த 5 ஆண்டிலே நம்முடைய பேரூராட்சியில் மாத்திரம் நடைபெற்றிருக்கிறது. ஒரு ஆட்சி நடைபெறுகிற போது மக்களுக்கான திட்டங்களும் ஒவ்வொரு ஊருக்கான திட்டங்களையும் பார்த்து செய்ய வேண்டும். ஆனால் பலரும் அதை செய்வதில்லை. நம்முடைய முதலமைச்சர் தான் தனிப்பட்ட நபர்களுக்கான திட்டங்களையும் இன்றைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஒரு குடும்ப தலைவி இருக்கிறாருன்னா அவங்களுக்கு மாதம் 1000 வழங்குகின்ற கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்குகிறார். படிக்கிற பிள்ளைகள் இருந்தால் அவங்க படிப்பு உதவிக்கு புதுமை பெண் திட்டத்தில் மாதம் 1000, மாணவர்கள் என்றால் தமிழ் புதல்வன் திட்டத்திலே மாதம் 1000. பள்ளியில் படிக்கிற சின்ன குழந்தைகள், ஓட்டு கூட இல்லாத குழந்தைகள் தான், ஆனால் அவங்க பசியாக இருக்கக்கூடாது தான் காலை உணவு திட்டம். இப்படி ஒவ்வொருவருக்கும் யாருக்கெல்லாம் எந்த திட்டத்தை கொண்டு சேர்க்க முடியும் என்று பார்த்து செய்கிற அதே நேரத்தில் ஒரு சமுதாயத்திற்கு அடிப்படை கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள் என்று இன்றைக்கு எல்லா பகுதியிலும் அந்த பணிகளை பூர்த்தி செய்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை இன்றைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய முதலமைச்சர் தான் நடத்துகிறார் என்று மற்ற மாநிலத்து முதலமைச்சர்களே வந்து பார்த்து பாராட்டுகிறாங்க. சமீபத்தில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வந்தார். அவர் நம்முடைய முதலமைச்சரை பற்றி பேசும்போது இந்தியாவில் வந்து படிப்புக்கு இவ்வளவு செலவு செய்கிற முதலமைச்சர் MK ஸ்டாலின் தவிர வேறு யாரும் இல்லை. இவரை பார்த்துவிட்டு நான் ஊருக்கு போனவுடனே எங்களுடைய பள்ளி பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டத்தை துவங்க போகிறேன்னு சொன்னார். ஒரு முதலமைச்சர் இன்னொருத்தரை பாராட்டுறது பெருசு. அதை பாராட்டுறதுலேயே அவர் செய்கிற திட்டம் சிறப்பான திட்டம். நான் அவரை பார்த்து எங்கள் ஊரில் செய்ய போகிறேங்கிறது இன்னும் பெரியது. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே இந்த திட்டங்களை எல்லாம் வழங்கியிருக்கின்ற நம்முடைய முதலமைச்சருக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.